ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது பெரிய பலம். அது இன்னைக்கு சீமான் கிட்டையும் டிஃபரெண்ட் டைப்ல வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாணியில இருக்கு. என்ன நம்பி இருக்கிறவன் இரு, அதிருப்தி விடவும் போயிட்டே இரு, ஒரு திருப்தி எங்கேயும் அங்கே போய் சேர்ந்துக்க, நான் பார்த்துக்கிறேன், என் லீடர்ஷிப் பார்த்துக்கும் அப்படின்னு ஒற்றை தலைமையா சீமான் வந்து உயர்ந்து இருக்கிறாரு. நாம் தமிழர் ஒற்றை தலைமை, தாவேகா இரட்டை தலைமை. ஒற்றை தலைமைனா சீமான் தான், விஜய் இரட்டை தலைமை தான், சீமான் கட்சி ஒற்றை தலைமை. இதை மறுத்து பேசணும்னா ஷியாமண்ண மறுத்து பேசலாம், லட்சுமணன் மறுத்து பேசலாம், மிண்டியாடுடைய மணி மறுத்து பேசலாம், பாண்டியன் மறுத்து பேசலாம். விஜய்க்கு நடவடிக்கையும் எது உண்மைங்கிறத தெரிவிக்கும். விஷயானந்த் இல்லாம அந்த கட்சி இல்லை, அது இரட்டை தலைமை கட்சி தான். அட்டுகள் முட்டாள்கள் சீமான் மலனை கால் பண்ணி வன்மத்திலையும் பேசினாங்க. இவர் என்ன தெரியும் பல கருப்பையாக்கு இந்த விஷயத்துல? சீமான் மலனை கால் பண்ணிச்சு தான் பல கருப்பையாக இருக்கும். கமலஹாசன் 2.0 தான் விஜய் சீமான் கம்பாரிசன், சீமானுக்கு பிளஸ். விஷயானந்த் தாவேக்கால இரட்டை தலைமையில ஒருத்தரா தொடர்வாரு. அதுல பிரச்சனை வந்ததுன்னா தாவேக்காவுக்கு இப்ப இருக்க 2% கிடைக்காது. இவர் சொல்ற மாதிரி யதார்த்த உண்மை நிலைமை. நான் களத்துல இருந்து பார்த்தவன் அரசியல் கட்சிகளோட ஃபங்க்ஷன், லீடர்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க, எந்த மாதிரிப்பட்ட இதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்கிறனால சொல்றேன். விஷயானந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. மற்ற தலைவர்களை சொல்லும் போது சீமான காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற அந்தஸ்துல வச்சு மனசுல வச்சுதான் அந்த சில இதுகளை பேசும்போது பேசினார். ஸோ அது சாத் பிரணர் சீமான் மேல ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்குங்கிறது உண்மை. அதே வேளையில அவர் மனசுல விஜய்க்கு 2% தான் வருங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், சீமான் அவர்களின் அரசியல் நகர் 100% வந்து ஒரு குறிக்கோளை தான் நோக்கி நகருது என்பதற்கான ஒரு ஆடியோ வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஒரு 7 நிமிட ஆடியோ வந்து ஒன்று வெளியாயிருக்கு. சமூக வலைதளங்களையும் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதை வந்து வெளியிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் வந்து, இப்படியே போச்சுன்னா கட்சி 2% கூட தேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஜான் ஆரோக்கியசாமி அந்த இடத்துல சீமான் மேலே தனக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிறதுலையும் ஒரு உண்மை விவரம் தான். சீமான் காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி அதில் பதிவு பண்றாரு. விஜயும் காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான். அதுல ஜான் ஆரோக்கியசாமிக்கு தப்பு கணக்கு என்னன்னா, புஷி ஆனந்தை பற்றி அவர் தப்பு கணக்கு போடுறாரு. புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ, அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சவர். அன்னைக்கு நான் ஒரு கிண்டல் பண்ணேன், எங்க அண்ணா ரஜினிகாந்த எல்லாரும் வந்து பாக்குறாங்க, விஜயை யாரு கூட சீண்டல்லன்னு ஒரு நக்கல் அடிச்சேன் நான். மோடி எங்க அண்ணா ரஜினிகாந்த் வந்து பாக்குறாரு, நீங்க தான் மோடியை போய் பார்க்கணும்னு கிண்டல் அடிச்சேன். அப்போ ஐயா ரங்கசாமி, எனது மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் நிரந்தர பாசத்துக்கும் உரியவர் ஐயா ரங்கசாமி. நாராயணசாமியா ரங்கசாமி, ஆனா நம்ம ரங்கசாமி நேர்மையானவர், அவர் வெற்றி பெறணும்னு தான் நம்ம சொல்லுவோம் தெளிவாட்டே. அந்த ரங்கசாமி ஐயா அவர்களை கூட்டிட்டு வந்து விஜய் 2 மணி நேரம் பார்க்க வச்சார். ரங்கசாமி ஒரு நேர்மையான மனிதர், இப்படி தன்னோட நட்புக்காக அதை செய்தார். அப்போ விஜய்க்கு வந்து அந்த கிரெடிட் அன்னைக்கு கிடைச்சிது. நம்மளே வந்து விஜய் யாருமே சீண்டல்ல, விஜய யாருமே பெருசா எடுக்கலன்னு சொன்ன நம்மளே ரங்கசாமி வந்து பார்த்தாருங்கிறத நம்ம அதை சொன்னோம்னா, அதற்கு பிஹைண்ட்ல இருக்கிறது வந்து புஷி ஆனந்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ரங்கசாமி கிட்ட புஷி ஆனந்துக்குள்ள செல்வாக்கு தான் விஜய்க்கு அந்த கௌரவத்தை கொடுக்குது. அல்லது நம்ம மீண்டும் நம்ம கிண்டல் அடிச்சுட்டு தான் இருந்துட்டு இருப்போம். மோடி ரஜினி வந்து பார்த்தாரு, விஜய் தான் மோடியை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் இவர் தான் பார்க்கணுங்கிறத நாம நக்கல் அடிச்சுட்டு இருப்போம். அதுல ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து விஜயை பார்க்க வச்சாருன்னா அது ஐயா புஷி ஆனந்தோட ஒரு செல்வாக்கு தான் காரணம். இன்னொன்னு இங்க நான் சொல்றேன், நான் தரவுகளோட தான் எதையும் பேசுவேன். விஜய்க்கு மனசாட்சிக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். விஜய்க்கு மனசாட்சிக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். தாவேகா தலைவர் மனசாட்சிக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். செப்டம்பர் 17 மாநாடு அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் நிலைமை இருக்கும். ஆனா 2 ஏரியா நான் பார்த்தேன். காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போது காஞ்சிபுரம் ரூட்ல நான் பார்த்தது, திண்டிவனத்துல வழக்கு தொடர்பா திண்டிவனத்துக்கு போகும்போது சிபி சண்முகம் 2 வழக்கு போட்டிருக்காரு என் மேல. ஒரே அலெஜ்டு அஃபென்ஸுக்கு 2 வழக்கு போட்டிருக்காரு மனுஷன். அது ஜாலியா சந்திச்சுக்கலாம், அது இருக்குன்னு நம்ம அதை பார்த்துக்கலாம். அது நிறைய இது இருக்கு, எதையுமே நம்ம விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது, சட்டப்படி எல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ அந்த இதை பார்க்கும்போது என்னோட பார்வையிலப்பட்ட சுவர் எழுத்துக்களை வச்சு சில விஷயங்களை சொல்றேன். செப்டம்பர் 17 மாநாடு விஜய் அனௌன்ஸ் பண்ணார். எங்கேயுமே செப்டம்பர் 17 மாநாடுங்கிற சுவர் எழுத்து இல்லை. அக்டோபர் 27 மாநாடுங்கிற ஒரு சுவர் எழுத்து இருக்குது. அப்போ செப்டம்பர் 17 மாநாடு அறிவிப்புக்கு யாருமே எந்தூசியாசமா வரல. விஜய் ரசிகர்களோ தாவேக்காரங்களோ யாருமே ஆர்வமா வரல. செப்டம்பர் 17 மாநாடு நடத்தினா பிளாப் ஆயிருக்கும். நான் சொன்னேன் 30,000 பேர் கூட வரமாட்டான்னு. அக்டோபர் 27க்கு அந்த மாநாடை தள்ளி வைக்கிறாங்க. அக்டோபர் 27க்கு சுவர் எழுத்துகள் இருக்குது. உண்மையிலே
செப்டம்பர் 17க்கே சுவர் எழுத்து எழுதியிருந்தா மாநாடு தள்ளி போன போது ஒவ்வொரு சுவர் எழுத்துக்கள்லையும் செப்டம்பர் 17 அடிச்சுக்கிட்டு அக்டோபர் 27 எழுதியிருக்கணும். ஆனா செப்டம்பர் 17 சுவர் எழுத்து கிடையாது, அக்டோபர் 27க்கு சுவர் எழுத்துக்கள் இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணது, அரேஞ்ச் பண்ணது புஷி ஆனந்தும் விஜய்க்கு பணமும். புஷி ஆனந்த் இதை ஆர்கனைஸ் பண்ணி செவரெழுத்து பண்ணலன்னா செவரெழுத்தே இல்லை. பிக்கப்பே ஆகாத செப்டம்பர் 17 மாநாட்டை அக்டோபர் 27க்கு தள்ளி வச்சு அதை பிக்கப் பண்ணி மாநாடுங்கிறது எல்லா கட்சியும் காசு கொடுத்தா கூட்டிட்டு வராங்க. நாம் தமிழர் சீமானை தவிர எல்லாருமே காசு கொடுத்து தான் பெரும்பாலும் வருது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மை நிலைமை தான். சீமானை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுத்தா வருது. அப்ப விஜய்க்கும் செப்டம்பர் 17 பிக்கப் ஆகல, யாரும் சுவர் எழுதல. அது நம்ம எல்லாமே நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஆளு. சில இந்த இருட்டறையில இருந்துகிட்டு கணக்கு தவளையாட்டு சொல்லக்கூடிய நபர்கள் மாதிரி நம்ம பேசக்கூடியவும் இல்லை. தரவுகளோட களத்துல இருந்து பேசக்கூடிய ஆளு. அதனாலதான் நம்ம சொல்றது ஜெயிக்குது, சரியா வருது. அது அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். களத்துல உள்ள ஆளு ரவீந்திர துரைசாமி களத்துல இருந்து வந்தவங்கிறது தெரியும். ஒரு சில இடங்கள்ல விரைவில் மாநாடுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. அந்த ரசிகர்களை நான் மதிக்கிறேன். அவன் விஜய்க்கான ஆளு, அவன் விஜய்க்கான ஆளு. விஜய் என்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு, எங்க தலைவர் விஜய் மாநாடு நடத்த போறாருன்னு விரைவில் மாநாடுன்னு தாம்பரத்தில் எழுதி போட்டிருக்கான். அந்த மாநாட்டின் அனௌன்ஸ் பண்ணதுமே அப்படி எழுதப்பட்ட இடங்கள் மிக குறைவு. செப்டம்பர் 17க்கு சுவர் எழுத்துக்களே இல்லை. அக்டோபர் 27 சுவர் எழுத்து எழுதினவெல்லாம் விஜய் ரசிகர்கள், தாவேக்காவில் புஷி ஆனந்தின் ஆதரவாளர்கள். விஜய் ரசிகர்கள் தாவேக்காவில் புஷி ஆனந்தின் ஆதரவாளர்கள். அப்ப புஷி ஆனந்த் இல்லாம தாவேக்கா நகராது. ஜான ஆரோக்கியசாமி அதை தானே சார் முன் வைக்கிறாரு. புஷி ஆனந்த் தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்றாரு. விஜய்களை எதுவும் சொன்னாலும் வந்து அவர்களை சொல்லிடுறாருன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்க பேசும்போது சொன்னீங்க சீமான் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார்? இல்ல, அவர் காஸ்ட் இந்த மற்ற தலைவர்களை சொல்லும் போது சீமான காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற அந்தஸ்துல வச்சு மனசுல வச்சுதான் அந்த சில இதுகளை பேசும்போது பேசினார். ஸோ அது சாஃப்ட் கார்னர் சீமான் மேல ஜான ஆரோக்கியசாமிக்கு இருக்குங்கிறது உண்மை. நம்ம உண்மையை மறைச்சு பேசக்கூடியவங்க கிடையாது என்னைக்கும். அதே வேளையில அவர் மனசுல விஜய்க்கு 2% தான் வருங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு. நான் 4 சொன்னோம்னா 4 சொல்லலைன்னா நம்ப மாட்டான் எவனும். நான் 4 கீழேன்னு சொன்னேன். 3 4 கீழே தான், 2 4 கீழே தான். ஆனா எது எப்படினாலும் விஜய் ஸ்டார்டிங்கிலே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், ரெட்டை தலைமை தான் தாவேக்கா. புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் ஒண்ணும் இல்லாம இருப்பாரு. அமைப்பு ரீதியா ஒண்ணுமே இருக்காது. நீங்க வந்து விஜய்க்கு முகத்துல புஷி ஆனந்த் ஆர்கனைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. இல்ல, விஜய்க்கு முகம் பிளஸ் விஜய்க்கு பணத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. பணத்துல ஆர்கனைஸ் பண்றதுனால அந்த பணத்தை யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றானோ அவன் மேல அந்த பணத்தை வாங்குறவன் வந்து லாயலா இருப்பான். யார்கிட்ட ப்ராக்சிமிட்டி இருக்கோ அவங்கிட்ட லாயலா இருப்பான். அப்போ புஷி ஆனந்த் கிட்ட தான் இந்த ரசிகர்களா மாறி தாவேக்கா கட்சிக்காரங்க மாறினவங்க புஷி ஆனந்த் கிட்ட தான் லாயலா இருப்பாங்க. அது இயல்பான ஒன்றுதான். புஷி ஆனந்த் இப்ப நீக்கிக்கிட்டு ஜான ஆரோக்கியசாமி சொல்ற மாதிரி இன்னொருத்தரை வச்சு விஜய் கட்சியை நடத்த முடியாது. இன்னொருத்தன் வந்தாலும் இப்படிதான் இருப்பான். சோ அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. புஷி ஆனந்த் அரசியல்வாதி, அவன் எப்படி ஏமாளியா இருப்பான்? நீங்க பிராண்டிங் மாஸ்டர் கமாண்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஏமாளியா இருப்பானா ஒரு அரசியல்வாதி? அப்ப பிராண்டிங் மாஸ்டர் கமாண்ட் அங்க நிற்காது. நீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியிலையும் நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி 4% ஓட்டு எடுத்த பாமகவை அன்புமணியை முன்னிறுத்தி 5 எடுத்தாரு. தரவுகளோட தான் பேசுவோம். ஜான் ஆரோக்கியசாமி 4 5 மாத்தினாருன்னா அது சாதனை தான். இதே ஜான் ஆரோக்கியசாமியால அன்புமணியை வந்து ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ நம்ம டீம் தான் இறங்கி ஒர்க் பண்ணோம். ஐயா டாக்டர் ஐயா மகனை எம்பி ஆக்கிட்டீங்க. வன்னியர் சமூகத்துக்கு பெரிய தன்னை அர்ப்பணித்து தியாகம் பண்ணவது பெரிய அண்ணனுக்கு மகன் இன்பசேகரனை எம்எல்ஏ ஆக்குங்கிறது நம்ம டீம் தான். அதை இனிஷியேட் பண்ணி நம்மளோட நாலேஜ் ஒர்க் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுல வன்னியர் சமுதாயம் வந்து பெரிய அண்ணன் மகன் இன்பசேகரன் சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணவர் பெரிய அண்ணன். ஐயா மகன் லோக்சபா உறுப்பினராக இருக்காரு. அப்போ சட்டமன்றத்துக்கு இன்பசேகரனுக்கு வாக்களிப்போன்னு வன்னியர்கள் வந்து டிவைட் ஆனாங்க. அந்த வன்னியர்களை நாங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நண்பர் KP முனுசாமி அவர் வந்து அதிமுக கேண்டிடேட்டா இருக்கிறாரு. அப்போ நான் வன்னியர்கள்ட்ட நாம என்ன சொன்னோம்னா, வன்னியர் ஓட்டை பெரியண்ண மகனால தான் உடைக்க முடியும், திமுக உதயசூரியனால தான் உடைக்க முடியும். அப்போ நீங்க வந்து ரெட்டலைக்கு போடுறது வேஸ்ட். ரெட்டலை நீங்க போட்டீங்கன்னா அது அன்புமணியை ஜெயிக்க வைக்கிறது. ஆனால் நீங்க உதயசூரியனுக்கு போட்டு பெரியண்ண மகனுக்கு போட்டு
அன்புமணியை தோக்கடிங்கிறத நான்வன்னியர்கள் மத்தியில் நாம களத்தில் இறங்கி பண்ணோம். மனித நீதிக்கு இதெல்லாம் பண்ணணும். ரவீந்திர துரைசாமி யாரு, எங்க இருந்து வந்தவன், தன்மை என்னன்னு என் கூட டிராவல் பண்ண டாக்டர் ஐயாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். டாக்டர் ஐயா கூட டிராவல் பண்ண எனக்கு எங்க டாக்டர் ஐயாவே நல்லா தெரியும். அப்போ நாம அந்த இடத்துக்குள்ள நாம டு செட்டில் அவர் ஸ்கோர் அந்த இதை பண்ணணும். இதுல நமக்கு ஜான் ஆரோக்கியசாமி மேட்டர் இல்லை. பட் ஜான் ஆரோக்கியசாமியால ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல. நாம அந்த இடத்துல தோக்கடிச்சு காட்டணும். அதே ஜான் ஆரோக்கியசாமி 4.5% ஓட்டு எடுத்த பாமகவை 5.5%க்கு உருவாக்கி விட்டுட்டாப்புல. 5.5%க்கு ஜான் ஆரோக்கியசாமி உருவாக்கி விட்டதுனாலதான் 2019 ராஜ்யசபாலாம் கிடைக்குது. ஸோ ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த உழைப்பு பாமகவுக்கு பிளஸ் தான். இப்போ அவங்க நாங்க முன்னாடி 6 எடுத்தோம், இப்பவும் 5.5 தானா ஜான் ஆரோக்கியசாமிங்கிறத சொல்லுவாங்க. பட் நம்மளோட பார்வை தரவுகளோட அது பிளஸ் தான். பட் அவர் எம்எல்ஏ ஆக்க முடியல. அப்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணணும். சிஆர் பாஸ்கரம் போன்றவங்க இங்க நீதியின் குரல்லாம் அவர் ஒரு பெரிய போராளி ஆட்டு, ஒரு பெரிய வன்னியர் லீடர் ஆட்டு சிஆர் பாஸ்கரன் இருக்கக்கூடாதுன்னு நீதியின் குரல்னு ஒரு சிஆர் பாஸ்கரன் நடத்தின அந்த இதை மக்கள் டிவிலேயே காலி பண்ணதாட்டு சில தகவல்கள் சொல்றாங்க. அப்போ அவர் ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போக நினைக்கிறாரு. அது சீமானை தான் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஒற்றை தலைமைனா அது சீமான் தான். விஜய் இரட்டை தலைமை தான். அதுதான் என்ன குறிக்கிறது மன்னிக்கும். இது மாதிரி சீமானவர்கள் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் நாம் தமிழர் இருந்தாலும் கட்சி முன்னெடுத்து போறதுதான் அவங்க குறிக்கோளா இருக்கு. அந்த விஷயத்த தாவேக்கா செய்ய மாட்டாங்க. சீமானவர்கள் இதை கரெக்டா பண்ணாரு, அதை விஜய் செய்ய மறந்துட்டாரா? நாம் தமிழர் படிப்படியா எல்லா தேர்தலும் நின்று தொடர்ந்து தனித்தியா நின்று வளரக்கூடிய கட்சி. தாவேக்கா விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி தன் பாப்புலாரிட்டியை மையமா வச்சு வரக்கூடிய கட்சி. அதுல லீடர்ஷிப் குவாலிட்டி விஜயகாந்துக்கு இருந்து நடிகர் சங்க தலைவரா தன் லீடர்ஷிப் குவாலிட்டியை நிரூபிச்சவர், நடிகர் சங்க தலைவரா சாதிச்சவர். அப்போ அவர் தலைமை பண்பு இருக்குது அவர்கிட்ட. தலைமை பண்பு உள்ள அவரு ஆர்கனைசராட்டம் இருந்தார். கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் எடுத்து வந்தார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு எங்க அண்ணன் ரஜினிக்கு எதிராக தான் ஆரம்பிச்சாரு. ஓகே, ஆரம்பத்தில் அதைத்தான் பண்ணாரு. எங்க சூப்பர் ஸ்டாரா தமிழன் இல்லாதவன் இருக்காதான்னு தான் ஆரம்பிச்சாரு. எனிவே கன்சிஸ்டண்டா அதை ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு அவர் எம்ஜிஆர் ரசிகர், ஜானகி அம்மாவின் மகன், காமராஜ் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன், தென் கலைஞருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போதே தங்க பேனா பரிசு கொடுத்தவர், மூப்பனார் நண்பர்னு ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு இதுக்குள்ள அவர் பயணிச்சாரு. இந்தி போராட்டத்தை எதிர்த்தவர்னு அவருக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இருந்தது. ஒரு இந்தி எதிர்ப்பாளர், தமிழன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கருத்தியல் இதுவும் அவருக்கு இருந்த. மத சார்பின்மை, போராடடா வாழேந்தடா, அந்த அட்டவணை பிரிவு மக்களின் நலன், மத சார்பின்மை, இது இப்படி சில கொள்கைகளை வகுத்துக்கிட்டு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு அவரு ஒரு கருத்தியலை சொல்லி அவர் ஒரு தமிழகத்தின் தலைவர்களை முன்னிறுத்தி அவர் களத்துக்குள்ள வந்தாரு. அதுல பெரியார், காமராஜன் இந்த வரிசையை கரெக்டா வச்சதுல நானே அவரை பாராட்டி இருக்கிறேன். இந்த விஜயகாந்த் அவர்கள் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். அப்போ தலைவர் மட்டும் இல்ல, முகம் மட்டும் இல்ல, கைகால் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் அவர் தான். அந்த பிரெட்டர்னிட்டி, 10 பேரோட இருந்து சாப்பிடுறது, 10 பேரோட சுக துக்கங்கள்ல பங்கு பெறுறது, அவனுக்காக போய் நிற்கிறது, இதெல்லாம் இயல்பாட்டே. ரத்தத்திலே அழகிரிசாமி நாயுடு மக்கள் தொண்டர், மதுரையில கவுன்சிலரா இருந்தவர், அவரோட மகனுக்கு இயல்பிலே அது வந்தது. சோ அவர் அந்த லீடர்ஷிப் கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது. விஜய்க்கு அது இயல்பிலே கிடையாது. விஜய் 2 பணக்கார டைரக்டர்களுக்கு மகன், செல்ல பிள்ளையாட்டே வளர்ந்தவர். அவருக்குள்ள வேலைகளை அவங்க அப்பா அம்மா வசதி ஆயிட்டாங்க. கல்யாணம் ஆகும்போது அண்ணன் சிவாஜி தான் அவங்க திருமணம் நடத்தி வச்சாருன்னா எஸ் ஏ சுந்தர் சொல்லியிருக்கிறாரு. விஜய் பிறந்து வரும்போது அவங்க நல்ல வசதி ஆயிட்டாங்க. 2 பேருமே நல்ல ஒரு வசதியான பிள்ளையா வளர்ந்தவர். அப்போ அவருக்கு விஜயகாந்துக்குள்ள அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி விஜய்க்கு கிடையாது. அந்த இடம் 50% புஷியானந்த் இல்லைன்னா இல்ல. புஷியானந்தை எடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு நிரப்ப முடியாது. அங்க பாமகவில் அவரு ராமதாஸையை தூக்கி போட்டுக்கிட்டு அன்புமணியை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன்னு சொன்னாருன்னா அது எந்த வகையில அது இருக்குதுன்னு சொன்னா, மகனை ப்ரமோட் பண்றதுல அப்பா தெளிவா இருக்கிறாரு. அதுவே இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இங்க புஷியானந்துக்கு உழைப்ப விஜயும் குறைச்சி மதிப்பிட முடியாது. விஜய் பிளஸ் புஷியானந்த் தான் தாவேக்கா. புஷியானந்துக்கு உழைப்பு, அர்ப்பணிப்பு விஜய்க்காக பெருசு. நான் இன்னும் தெளிவாகவே சொல்றேன். ஆளப்போறான் தமிழன்னு ஒரு போஸ்டர் மதுரையில ஒட்டுறாங்க. எப்படி அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது, யார் ஒட்டுனது, என்ன சொல்லி அது ஒட்டப்பட்டதுங்கிறது புஷியானந்துக்கு தான் தெரியும்.
புஷியானந்த் ஆள போறான் தமிழன்னு போஸ்டர் ஒட்டி அது பிரச்சனையாகி அச்ராஜா தமிழிஸ் எல்லாம் அதுல மோடிக்கு எதிராட்டு அந்த படத்துல இருக்கு, பாஜகவுக்கு எதிராக இருக்குன்னு பிரச்சனை பண்ணதான் மெர்சல் படம் வந்து சாதாரண விஜய் படத்தோட ஒரு 50% வசூல் ஜாஸ்தி வருது. அந்த 50% வசூலும் புஷியானந்த் இருந்து இவ்வளவு செட்டப் வேலைகளையும் பண்ணலன்னா நடக்காது. அப்போ அந்த சினிமா மார்க்கெட் விஜய்க்கு உயரதுக்கே புஷியானந்த் காரணம். புஷியானந்த் கிட்ட தான் எல்லா அரசியலும் பிராக்சிமிட்டியோட இருக்கிறாங்க. ஸோ நீங்க புஷியானந்த் வந்து தாவைக்கால தவிர்க்க முடியாத சக்தி. பூடம் தெரியாம சாமி ஆடிட்டாரு இவரு ஜான் ஆரோக்கியசாமி. அது ஒரிஜினலுங்களுடைய பட்சத்துல இதுதான் உண்மை நிலைமை. ஸோ விஜய் கட்சிங்கிறது இரட்டை தலைமை தான். விஜய் ஒரு தலைமை, புஷியானந்த் ஒரு தலைமை. இதுல ஒரு தலைமை எடுத்தா இன்னொரு தலைமையால செயல்பட முடியாது. அது கைகால் இல்லாத ஒரு கட்சியாட்டம் ஆயிரும். கட்சிக்கு கைகாலா இருக்கிறது புஷியானந்த் தான். அவர் தான் அதை விஜய்க்கு விசுவாசமா இருந்து எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி இந்த இடத்துக்குள்ள மண்டத்துக்கு இருந்தது எஸ் ஏ சந்திரசேகர். அப்பவும் விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் தான் இரட்டை தலைமையா தான் அது அப்போ ரசிகர் மன்றமும் இருந்தது. இயல்பிலே நீங்க பிறக்கும் போதே இரட்டை தலைமையா பிறந்திருக்கீங்க, பிறக்கும் போதே இரட்டை தலைவரா வந்திருக்கீங்க. வந்துட்டு அதை ஒற்றை தலைவராக்குன்னு சொன்னா அது நடக்காது. இங்க கட்சி நிற்கிறதுக்காக ஒற்றை தலைமையா இருந்த டாக்டர் ஐயா மகனை ப்ரொமோட் பண்றாரு. அப்ப ஜெயகுருவும் ஒத்துக்கிட்டாரு. அது அந்த இடத்துக்குள்ள ஜான் ஆரோக்கியசாமி அப்பமும் பயங்கரமா விடுவாரு. அப்ப நான் இவங்க வந்து வன்னியரை தவிர மற்றவங்க இவங்களை ஒன்றும் அன்புமணியை சிஎம்மா ஏத்துக்க மாட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கேண்டிடேட்டை போட்டாலும் இதுதான் நிலைமை. நான் சொன்னதெல்லாம் சரியாச்சு. இப்பவும் ஜான் ஆரோக்கியசாமி அதை ஒத்துக்குவாரு. பட் நம்மளும் ஒத்துக்கிறோம். 5.5% ஓட்டை எடுத்து காட்டிட்டாருன்னா 2004 4.5% எடுத்த பாமக 5.5 ஆயிட்டுன்னா 214 தொழிலில் கேண்டிடேட் போட்டதும் ஒரு காரணம். அப்ப 8 தொகுதி தான் நின்னாங்க. என்றாலும் நம்ம அந்த சாக்கு போக்கு சொல்றது இல்ல. 4.5 5.5 ஆக்கி காட்டிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அது வெற்றி தான். பட் அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல. நாம இறங்கி ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதிராக இல்ல, பட் அவருக்கு தெரியும் அவருக்கு எதிராக இல்லைன்னு. அவர் நாராயணசாமி நம்ம நண்பர்கள் எல்லாத்திட்டுமே சொல்லுவார். பட் அன்புமணி ஒரு எலெக்டாட்டு அவர் ப்ரொமோட் பண்ணாரு. லோக்கல் வன்னியர்கள் சென்டிமெண்ட்ல நம்ம அதை தோக்கடிச்சு காட்டணும். இப்போ வந்து பூடம் தெரியாம சாமி ஆடுறாரு. மொத்தத்துல அப்சைட் ஆட்டு தான் அதுல பிஹேவ் பண்றாரு. புஷியானந்த் இல்லாம தாவேக்கா இல்ல. நான் சொல்றதை குறிச்சு வச்சுடுங்க. புஷியானந்த் தாவேக்கால இரட்டை தலைமையில ஒருத்தரா தொடர்வாரு. அதுல பிரச்சனை வந்ததுன்னா தாவேக்காவுக்கு இப்ப இருக்க 2% கிடைக்காது இவர் சொல்ற மாதிரி. அது கூட இல்லாம போயிடும். இதுதான் யதார்த்த உண்மை நிலைமை. நான் களத்துல இருந்து பார்த்தவன். அரசியல் கட்சிகளோட ஃபங்க்ஷன், லீடர்களை எப்படி மக்கள் மதிப்பாங்க, எந்த மாதிரிப்பட்ட இதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்கிறனால சொல்றேன். புஷியானந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. சோ அது இரட்டை தலைமை தான், 50-50 தான். அப்படிதான் அந்த கட்சி இருக்கும். அந்த கட்சியின் தன்மை அதுதான் நான் உறுதியா நம்புறேன். அதே மாதிரி அதிமுகவும் இரட்டை தலைமைன்னு சொன்னேன். பன்னீர் நின்னாரான்னு கேக்குறாங்க. அதான் சார் கேட்க வந்தேன். பன்னீர் நின்னாரான்னு கேட்காங்க. அந்த கட்சி தன்மையிலையும் பன்னீர் இல்லாதது ஒற்றை தலைமை நஷ்டம். இப்போ ஒரு புறம் வந்து தாவேக்கா இந்த மாதிரி சிக்கலுக்கு உள்ளா இருக்கு, மறுபுறம் வந்து அதிமுக வந்து செயலிழந்து வருது. 2026 தேர்தல் வர பட்சத்துல நாம் தமிழுக்கு அது எந்த ஒரு சாதகமான பெரிய பூஸ்ட் கிடைக்கும். தாவேக்கா ஒன்னும் பலம் நிரூபிச்ச கட்சி இல்ல, அது 0% தான் இருக்குது. விஜயை பலகீனப்படுத்தி சீமான் வளர முடியாது. ஏன்னா பலகீனப்படுத்துறதுக்கே விஜய்கிட்ட ஒண்ணும் இல்ல. விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி வளர்ந்துட்டு தான் இருக்காரு. சீமான் 8.2 வளர்ந்திருக்காரு. விஜய் 0% தான் இருக்காரு. தீபா ஜெயக்குமார், இவங்க சசிகலா, இவங்க மாதிரி தான் இருக்கிறாரு. 26ல் 234 கேண்டிடேட் போட்டா விஜய் ஒரு வாக்கு பலத்தை காட்டலாம். விஜயகாந்த் காட்டின மாதிரி, கமல்ஹாசன் காட்டின மாதிரி ஒரு வாக்கு பலத்தை காட்டலாம். அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. அது புஷியானந்த் இல்லைன்னா அது நடக்காது. புஷியானந்த் இல்லைன்னா, புஷியானந்த் இருந்தாலே 214 போட்டு விடுவாங்களாங்கிறதுல ஐ ஹேவ் மை ஓன் டவுட். புஷியானந்த் இருந்தே 214 கேண்டிடேட் போட்டுருவாங்கிறதுல கமல்ஹாசன் மாதிரி சொதப்பதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். சொதப்பாம ஓரளவு கமல்ஹாசனோட கொஞ்சம் அதிக கேண்டிடேட் போடணும்னா புஷியானந்த் இருந்தால் தான் அது முடியும். இன்னொருத்தரால அது முடியாது. களம் தெரியாம வெறும் பிராண்டிங், ஏசி ரூம்ல இருந்து பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வச்சு பொய்யா புரட்டா செய்திகளை மட்டும் பரப்பிட்டு இருக்கக்கூடிய விஜய் இது ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களோட வேலை அல்லாது. அவங்க அந்த வேலையை செய்துவிட முடியாது. இதை விஜய் புஷியானந்த் தான் செய்தாகணும். 234 போட்டா விஜய்க்கு ஒரு வாக்கு வலிமை வரும். இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு வலிமை கிடையாது. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு நமக்கு உள்ள வாதம். இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு இருக்குங்கிற மாதிரி மோசடியா ஃப்ராடா விஜயை திருப்திப்படுத்துறதுக்கு பிராண்டிங்க்கு வாங்கின ரெமுனரேஷனுக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. அது பொய்ங்கிறத நம்ம அடிக்கிறோம். நீங்க நிரூபிச்சாதான் உங்களுக்கு வாக்கு. நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாக்கு கிடையாது. அல்லு அர்ஜுனாவுக்கு வாக்கு கிடையாது. பவன் கல்யாணுக்கு 7% ஓட்டு இருக்குது. அதனாலதான் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. உங்களுக்கு பலம் நிரூபிக்காத சிவாஜி ஜானகி சீட்டு கொடுத்து ஒண்ணுமில்லாம போச்சு.
பலம் நிரூபித்த விஜயகாந்துக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்து 41 இடங்கள் கொடுத்து அவங்க எதிர்க்கட்சி தலைவராட்டே விஜயகாந்த் வந்தாரு, ஜெயலலிதா அம்மையாரும் வெற்றி பெற்றாங்க. அப்போ இன்னைக்கு உள்ள இது விஜயின் பலம் 2026 தான் தெரியும். நீங்க வாங்கின காசுக்கு கற்பனையில ஒரு வாக்கு சதவீதத்தை 4 முட்டாள்களை வச்சுக்கிட்டு அத்தனை செய்வது இத்தனை விஷயம்னு விவரம் தெரியாதவனுங்க அவ்வளவு வச்சுக்கிட்டு பேசுனா பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் அதை ஒத்துக்குவாங்களா? நான் வெளிப்படையா சொல்றேங்க, விஜய்க்கு தகுதி நாம் தமிழர்ல 30 சீட்டுன்னு தான் சீமான் நினைச்சிருந்தாரு. இன்னொரு தம்பி 30 சீட்டு பலம் நிரூபிக்காதவர் கொடுத்தா அது உங்களை பாதிக்கும்னே, 20க்கு மேல தகுதி கிடையாதுன்னா அந்த தம்பி யாருங்கிறது ஜான ஆரோக்கியசாமிக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் 8 சீட்டுக்கு மேல தகுதி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு முக்கிய செய்தி தொடர்பாளர் என் நண்பர் தான் சொல்றாரு, பேரை கூட சொல்லிடுறேன், ஜெயக்குமார் சொல்றாரு 8 சீட்டுக்கு மேல தகுதி கிடையாதுங்கிற இதே ஜெயக்குமார் சொல்றதாட்டு தகவல்கள் வருது நமக்கு. அதே மாதிரி கல்யாண சுந்தரம் அவரு கேட்கிறாரு, விஜயும் புஷி ஆனந்தையும் தவிர அங்க கேண்டிடேட்டா யார் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்போ உங்களை பலம் நிரூபிக்காத உங்களை அடையாள அரசியலுக்கு 10-15க்கு மேல யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க பிரச்சாரத்துக்கும் உங்க சமூக பின்னணிக்கும் 10-15 சீட்டுக்கு மதிப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்க சும்மா பாண்டே ஒரு கருத்து கணிப்பு போட்டாலும் அது கருத்து கணிப்பு வெட்டி. திமுக 47% திமுக எடுத்திருக்கதான் ஃபேக்ட், சீமான் 8.2 எடுத்திருக்கதான் ஃபேக்ட், அண்ணாமலை என்டிஏ 18 எடுத்திருக்கதும் அதிமுக 23 எடுத்திருக்கதான் ஃபேக்ட். நீங்க கருத்து கணிப்புக்கு வெட்டி உங்க அரிப்பை சொல்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலைகள். 26 நிரூபிச்சாதான் விஜய்க்கு அது ஓட்டு, நிரூபிக்காத வரை அது விஜய் 0% தான். அப்ப 0% விஜய்க்கு 26க்குள்ள என்ன சீட்டை கொடுப்பாங்க? அதிமுக 10 சீட்டுக்கு மேல கொடுக்க வாய்ப்பு இல்லை, 10-15 மேக்சிமம். இது ஏசி சண்முகத்துக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க, கூட்டம் காட்டினாரு முதலியாருங்க கொடுத்தாங்க, கண்ணப்பனுக்கு 5-6 கொடுத்தாங்க, கூட்டம் காட்டினாரு யாதவரன் கொடுத்தாங்க. அப்ப விஜய் கூட்டம் காட்டிச்சிருக்காரு, சினிமா நடிகர், ரசிகர் மன்றம், பிரச்சார பலம் இருக்குன்னு ஒரு 10-12 சீட்டுக்கு மேல யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஜெயக்குமாரும் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாப்புல, இவரு கல்யாண சுந்தரம் போனவங்களும் கருத்தை தெரிவிச்சிருக்காரு, நமக்கு தகவல்கள் வருது. சோ விஜய் 214 போடணும்னா புஷி ஆனந்த் இல்லாம போட முடியாது. அப்ப புஷி ஆனந்த் இல்லாம அந்த கட்சி இல்ல, அது இரட்டை தலைமை தான் தேவைக்கா. சீமான் கட்சி ஒற்றை தலைமை. இத மறுத்து பேசணும்னா ஷியாமண்ண மறுத்து பேசலாம், லட்சுமண மறுத்து பேசலாம், மிண்டியாடுடைய மணி மறுத்து பேசலாம், பாண்டியன் மறுத்து பேசலாம். எது உண்மைங்கிறத மக்கள் புரியட்டு, விஜய்க்கு நடவடிக்கையும் எது உண்மைங்கிறத தெரிவிக்கும். அப்படியே புஷி ஆனந்த மீறி போனா அங்க ஒண்ணுமே தேராது. புஷி இவரு ஜான ஆரோக்கிய சொல்லோட ரெண்டு கூட தேராது. புஷி ஆனந்த் இல்லாம அந்த கட்சி இல்ல, அது இரட்டை தலைமை கட்சி தான், சிங்கிள் பர்சன் பார்ட்டி அல்ல. தினத்தந்தி எழுதலாம், தினமலர் எழுதலாம், ரியாலிட்டியில அது இரட்டை தலைமை தான். புஷி ஆனந்த்ங்கிறது நகராம அங்க எதுவுமே நகராது, புஷி ஆனந்த் செயல்படாம அங்க எதுவுமே நகராது. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை. நீங்க என்னைக்கு வந்தாலும் அதுதான் அந்த கட்சிக்கு நிலைமை. இன்னும் சொல்ல போனா பல உதாரணங்கள் சொல்லலாம். பூக்கடை நடராஜனை நீக்கிட்டு ரஜினியை திறனாரு, நாகராஜன் நீக்கிட்டு கமலஹாசனே திறனாருனாங்க. ஒரு கலைஞருங்கிறவன் ஒரு பெரிய ஆர்கனைசரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தது கேப்டன் விஜயகாந்த் தான். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு பெரிய பெரிய பலம். அது இன்னைக்கு சீமான் கிட்டையும் டிஃபரெண்ட் டைப்ல வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாணியில இருக்கு. என்னை நம்பி இருக்கிறவன் இரு, அதிருப்தி உள்ளவன் போயிட்டே இரு, ஒரு திருப்தி எங்கேயும் அங்க போய் சேர்ந்துக்க, நான் பாத்துக்கிறேன், என் லீடர்ஷிப் பாத்துக்கும் அப்படின்னு ஒற்றை தலைமையா சீமான் உயர்ந்து இருக்கிறாரு. நாம் தமிழர் ஒற்றை தலைமை, தாவேக்கா இரட்டை தலைமை. இத உண்மையை இந்தியா டுடே மணி மறுக்க முடியாது, தமிழா பாண்டியன் மறுக்க முடியாது, ஷியாமண்ண மறுக்க முடியாது, குபேந்திரன் மறுக்க முடியாது, ஐயநாதன் மறுக்க முடியாது, இன்னும் XYZ யாரும் மறுக்க முடியாது. நான் சொல்றது உண்மை. வேணா இதை மறுக்காம இதை பற்றி பேசாம கடந்து போகலாம். ஜான ஆரோக்கியசாமி ஓபன் பண்ணிட்டாரு. ஜான ஆரோக்கியசாமிக்கும் சொல்றோம், அது இரட்டை தலைமை ஜான ஆரோக்கியசாமி. ஒற்றை தலைமை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபூல்ஸ் பாரடைஸ்ல இருக்கீங்க ஜான ஆரோக்கியசாமி. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இந்த மாதிரி கொள்கையும் சரி கட்டமைப்பும் சரி குழப்பமா இருக்கக்கூடிய தாவேக்கா ஆரம்பத்தில் வரும்போது சீமானோட பெரிய கட்சி அப்படின்ற ஒரு கம்பேர் பண்ணாங்க. தற்போது இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் சீமான் அவர்களுக்கு போனஸாவே அமையுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இங்க அது என்னைக்குமே 0% தாங்க. 26ல பலம் நிரூபிச்சாதாங்க அது பலம். அது தெரியாம அட்டுகள் முட்டாள்கள் சீமான் மக்களை கால் பண்ணுச்சு வன்மத்திலையும் பேசினாங்க. இவர் என்ன தெரியும் பல கருப்பையாக்கு இந்த விஷயத்துல? சீமான் மக்களை கால் பண்ணுச்சுதான் பல கருப்பையாக்கு இருக்கும். ஸோ நான் அப்பவே சொன்னேன், கமலஹாசன் 2.0 தான் இவர் விஜய் சீமான் கம்பேரிசன், சீமானுக்கு பிளஸ். இன்னும் நான் விஜய்க்கு சொல்றேன், தப்பு பண்ணிட்டீங்க, நிறைய தப்பு. முதல்ல 2024 கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா
39 எம்பிக்கும் கேண்டிடேட் போட்டிருக்கணும். சும்மா சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அர்த்தமில்லாத ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட யார் சிஏ எதிர்ப்பு கேட்டா? சிஏ எதிர்ப்புல ஜெயித்தது 39 சீட்டும் ஜெயித்தது உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியா உள்ள ஸ்டாலின் முகத்துல திமுக கழகம். திமுக கழகத்தை சேர்ந்த அணியை சேர்ந்த ஒருத்தராவது உங்க சிஏ எதிர்ப்பை மதிச்சாங்களா? சிஏ விஜய் எதிர்க்கிறாரு, விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் உள்ள ரவிக்குமார் சொன்னாரா? திருமாவளவன் சொன்னாரா? முஸ்லீம் லீக் நவாஸ் கனி சொன்னாரா? காங்கிரஸ்ல 10 கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட்டாவது சொன்னாங்களா? தமிழ்நாட்டில் 9 கேண்டிடேட்ல பொருளாவே ஆவல பேசி பொருள் உங்களை யாருமே பொருட்டாரு. அப்ப யார் அந்த முட்டாள்தனமான ஆலோசனையை சொல்லி சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இதை பண்ணாங்க? ஒருவேளையில நீங்க படம் ஓடுறதுக்கு முஸ்லீம் படம் பார்க்கணுங்கிற சொன்னீங்கன்னா சபாஸ் விஜய், நீங்களே அதை பண்ணிட்டீங்க. உங்க படம் இதுக்கு உங்களுக்கு நோக்கம் எதுவோ அது சர்வ் ஆயிட்டுன்னு எடுத்துக்கலாம். அரசியல் ரீதியா அதுல நீங்க பல்ப் வாங்குனீங்க, ஆப் வாங்குனீங்க. உதயநிதி ஸ்டாலின் திமுகங்கிறது வேற, விஜய்க்கு சிஏ எதிர்ப்புக்கும் திமுக அணிக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு கதை விடுக்கல வச்சு அடிச்சு விரட்டிட்டாரு. இதான உண்மை. அப்ப தப்பான விகம் தானே அது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 39 தொகுதியிலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு கேண்டிடேட் போட்டிருக்கணும். கேண்டிடேட் போட்டா இன்னைக்கு என்ன பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அது உங்க பெர்சன்டேஜ்னு ரவீந்திரன் துரைசாமி அதை மறுத்து பேச முடியாது. நீங்க 20 எடுத்தா 20, 4 எடுத்தா 4, 6 எடுத்தா 6, அதுதான் உங்க பெர்சன்டேஜ். இப்போ நீங்கள் 0% தானே நான் சொல்றதும், இதை மறுத்து சொல்றவனெல்லாம் முட்டாள், அரசியல் தெரியாதவனுங்க அப்படி நான் சொல்றதும் ஆணித்தரமா நிமிர்ந்து சொல்ல முடியுதுன்னா நீங்க இப்போ பல நிரூபிக்காத ஒருத்தரா இருக்கனால நான் அந்த கருத்தை சொல்றேன். இதற்கு 4 பேரை விவாதத்துல தூண்டி விட்டு ஜான ஆரோக்கியசாமி என்ன செய்திட முடியும்? உண்மையும் நேர்மையும் ஃபேக்டும் நம்மகிட்ட இருக்கு. அதுல என்ன செய்திட முடியும்? அப்போ அந்த இடத்துக்குள்ள கண்டஸ்ட் பண்ணாதது ஜோசப் விஜயோட தப்பு. அதை தவறடிச்சிட்டாரு. தேர்தலுக்கு 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் சரத்குமார் பண்ண தப்பு. தேர்தலுக்கு 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிக்காம விஜயகாந்த் இதை கரெக்டா பண்ணாரு, என்டிஆர் கரெக்டா பண்ணாரு. இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு திருமங்கலத்தில் இது விக்கிரவாண்டியில் இருக்காது லெட்டர் பேட் கட்சி ஆகுது. ஈரோடு கிழக்கு ஒரு நல்ல களம், அங்கேயும் இருக்காது லெட்டர் பேட் கட்சி ஆகுது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், உங்களுக்கு பிராண்டிங் மாஸ்டரா வரக்கூடியவனுக்கு உடனே உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி உங்கள்கிட்ட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி உங்கள்கிட்ட ரெமுனரேஷன் வாங்கணும். அதுக்காக அவங்களுக்கு கரெக்டா ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எது பொருளாதார லாபமோ அதுக்கு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே நியாயமா உங்க மேல ஒரு பாசம் உள்ளவன் அல்லது தான் இருக்கக்கூடிய இடம் சரியா ஜெயிக்கணும்னு சொல்லவன் என்ன பண்ணிருப்பான்னா, 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு இடைத்தேர்தல் வரக்கூடாது. போக்கஸ் உங்களை சுத்தியே இருக்கணும். அது உங்களை விட்டு போக்கஸ் போயிடக்கூடாது. அதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப இடைத்தேர்தலில் விஜய் கண்டஸ்ட் பண்ணணும், இடைத்தேர்தலில் நிறுத்தவா போறாங்க, இடைத்தேர்தலுக்கு தான் போகுது. ஸோ அங்கே திமுக கூட இப்போ கண்டஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து. சந்திரகுமார் வேட்பாளர் ஆவாருங்கிற மாதிரி கூட செய்திகள் வருது. என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்குவாங்க. நாம் தமிழர் கண்டிப்பா நிப்பாப்புல. அப்ப நாம் தமிழர் நின்று தன்னோட இஷ்யூவை ஹைலைட் பண்ணும்போது விஜய் கமலஹாசன் 2.0ங்கிற விமர்சனத்தை நாம முன்வைக்கிறோம். அப்ப நீங்க 8 மாசத்துக்கு முன்ன வந்தீங்கன்னா இப்படி ஒரு விமர்சனமும், சீமானுக்கு இப்படி ஒரு பூஸ்டும், விஜய்க்கு இப்படி ஒரு செட்பேக்கும் வருமா? அப்ப இது தவறு தானே. அப்ப தவறான இதுலதான் விஜய் சிரமப்பட்டு இருக்காரு, ஒன்றும் நான் ஸ்டார்டரா இருக்காரு. அதே வேளையில புஷியானந்த தவிர்த்துட்டு பார்த்தா விஜய் இதை விட மோசமா தரமட்டமா போயிருவார். இதுதான் உண்மை. ஜான் சொல்ற மாதிரி புஷியானந்த தவிர்த்தா இதை விட மோசம் போயிருவாரு விஜய். இதுதான் உண்மை நிலைமை. விஜய்க்கு அது தெரியும். பல்வேறு கேள்விகள் மிகவும் தெளிவாக விளக்கம். நேரத்துக்கு மிக்க நன்றி. அரசியல் கருதனுடன் இணைந்தீர்கள். அரசியல் கருதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.